சாபங்கள் ஆசீராக மாற வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இரண்டு வார்த்தைகளுடைய வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சாபம், மற்றொன்று எச்சரிக்கை. ஒரு மனிதர் தவறு செய்கின்ற போது அவர் செய்யக்கூடிய தவறு பல நேரங்களில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படுவது போல தோன்றுகிறது. நான் என்ன செய்துவிட்டேன், மற்றவர்கள் செய்யாத தவறையாக செய்துவிட்டேன், கடவுள் எல்லாவற்றையும் பொறுமையோடு பார்த்து கொள்வார் என்று சொல்லி, கடவுள் இரக்கமுள்ளவர் தானே, நான் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் மன்னிப்பார் என்று சொல்லி, நம்மை அவர் காணவில்லை, நாம் செய்ய எதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தவறு செய்கின்ற போது நாம் செய்த தவறுகள் முதலில் கண்டுகொள்ளாமல் விடப்படவில்லை, மாறாக அவற்றிற்கு கடவுள் காலம் தாழ்த்துகிறார். நாம் தண்டனை பெறுவதற்கான காலத்தை அவர் தள்ளி போடுகிறார். மீண்டும் நாம் அதே தவறுகளை செய்கின்ற போது நாம் செய்த தவறுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படும். நீ தவறு செய்கிறாய், திருத்திக்கொள் என்ற வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அதே தவறுகளை நாம் செய்கின்ற போது அது நமக்கு சாபமாக மாறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொராசி நகரை, பெத்சாய்தா நகரை, கப்பர்நாகுமே, ஐயோ உனக்கு கேடு என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுவதற்கு முன்பு பல்வேறு வல்ல செயல்கள், புதுமைகள் இயேசு அங்கு நிகழ்த்தி இருக்கிறார். அவர் மலை பொழி வழியாக அங்கு மக்களை மனமாற்ற எண்ணியிருக்கிறார். ஆனால் அவற்றை கண்டும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக அந்த மக்கள் இருந்த காரணத்தினால் ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக அந்த எச்சரிக்கையானது சாபமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். இவற்றிலிருந்து நாம் மாற வேண்டும், விடுபட வேண்டும். அந்த சாபம் எல்லாம் ஆசீராக மாற வேண்டும் என்று சொன்னால் எதை இன்றைய முதல் வாசகத்தில் அந்த இஸ்ரேல் மக்கள் தவறாக செய்தார்களோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதற்கு இன்றைய முதல் வாசகத்திலே பாரூக் இறைவாக்கினர் இவ்வாறு சொல்கிறார், அவர்கள் கடவுள் முன்னிலையில் பாவம் செய்தார்கள். நாம் பாவம் செய்யாதவாறு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள், கடவுளுடைய சொல்லுக்கு இணங்க மறுத்தார்கள். நாம் கடவுளுடைய கட்டளைக்கு இணங்க வேண்டும், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்கள் இறைவாக்கின் பேசிய எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறை வார்த்தை வழியாக, இறை நிகழ்வுகள் வழியாக, பிரசன்னத்தின் வழியாக இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் வழியாக நமக்கு எதிராக எழக்கூடிய அனைத்து சாபங்களும் ஆசீராக மாறும். நாம் கடவுளின் சார்பாக, கடவுளின் பிள்ளைகளாக மாற